கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைகிறேன். இந்த நாள் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்து நீங்கள் கேட்கிறதுக்கு மேலாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 24:14 வசனம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி என்று உன் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும்படி செய்யவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம். நம்ம பார்த்தல ஆபிரகாம் ஜெபித்தாங்க அப்படின்னு சொல்லி பிறருக்காக மன்றாடி ஜெபித்தாங்க. இங்கே ஒருத்தர் தன்னுடைய அலுவலகத்தின் மத்தியில் அவர் ஒரு வேலையாக போகிற வழியில அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உத்தரவு கேட்குறாரு. இப்படி இருந்துச்சுன்னா நான் இப்படின்னு எடுத்துக்கிறேன், என்னுடைய எஜமானுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்மணியை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை சாகுது. ஏன்னு சொன்னால், இந்த ஜெபம் பிறருக்காக நாம் ஜெபித்து அவர்களுக்காக ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி இடைப்படுகிறார் என்பதை நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஏன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலியேசர் என்ன செய்கிறாரு, ஆரான் சேர்றாரு. அவர் சேர்ந்த பொழுது என்ன செய்யறாருன்னா, அவருக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்னன்னா, நம்ம எஜமான்ட்ட சொல்லிட்டோம் போய் பொண்ணு பார்க்குறோம், ஆனால் தேவனுக்கு அது சரியாக இருக்குமா, தேவனுடைய திட்டத்திற்கு அது சரியாக இருக்குமான்னு சொல்லி யோசித்து அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. அப்படின்னு சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டா ரொம்ப தாகமாக இருக்குது, நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் போய் நிற்க போகிறேன், அங்கே வர பெண்ணில் யார்கிட்ட நான் போய் தண்ணி கேட்டோடனே குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கு நான் வார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பெண்மணி தான் யார், என்னுடைய எஜமானுக்கு மனைவியாக வேண்டும். அப்படி நீங்கள் யாரையாவது காட்டுவீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், நீங்கள் எனக்கு காட்டுங்க, அப்படி காட்டும் பொழுது அதே நான் என்ன செஞ்சிருவேன், ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி எலியேசர் சொல்கிறார். அப்படி சொல்லி அவர் ஜெபித்துட்டு அவர் போகிறாரு. அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இதே மாதிரியான காரியம் அங்கே நடக்குது. அந்த பெண் ரெபேக்கா அங்கே வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னது, நீங்கள் என்ன செய்யுங்க, குடிங்க, தண்ணி கேட்கும்போது குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு, நான் யாரோட பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த ஊரில் இருக்கிற நாகோரின் குடும்பத்தை சார்ந்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் திருமணமாகாத பெண் என்று என்ன செஞ்சாரு, அவர் அறிந்து கொள்கிறார். அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எலியேசர் எப்படி ஜெபம் பண்ணார், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாரா, கண்ணை திறந்துட்டு பண்ணாரா, அதெல்லாம் இல்லைங்க. அவர் ஆண்டவரை நோக்கி வேண்டி கொண்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார், அதற்கு ஏற்றபடி அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே மாடலில் என்ன செய்கிறார், ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இப்படி என்ன செஞ்சேன்னு சொன்னால், அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே என்ன செஞ்சிச்சு, அந்த துறவண்டையில் நின்று அவர் ஜெபிக்கும் பொழுதே அவருக்கு பதில் கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா, நம்ம என்ன காரியத்துக்காக யாருக்காக ஜெபிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நமக்கே சில நேரத்தில் நமக்கே எல்லாம் வேணும்னு ஜெபிப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்முடைய நெய்பர்ஸ் போல் நம்ம உடன்பிறப்புக்கு இது தேவைப்படுது, அது தேவைப்படும், நம்ம எவ்வளோ ஊக்கமாக ஜெபிக்கிறோம். இங்கே எலியேசர் ரொம்ப ஊக்கமாக ஜெபித்தார். அப்படி ஜெபித்தது நிமித்தம் என்னது, அவருக்கு உடனே பதில் கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்களும் நானும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரத்தில் எப்பவுமே ஜெபிக்கிறவர்களாக, நமக்கு மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், உடனே இடைப்பட்டு அவருடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு, வாய்க்க பண்ணுறார். அப்படி வாய்க்க பண்ணுகிற தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி இருந்து ஜெபிக்கிறோன்றது அர்த்தம் இல்லை. ஒருவேளை நம்மளால் முழங்கால் பட முடிஞ்சுச்சுன்னா நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். நம்மளுடைய இருக்கிற இடம் எப்படி, சூழ்நிலைகள் எப்படி அப்படின்னு பார்த்து, சில ஒருவேளை நமக்கு சுகவீனமாக இருக்கிறாங்க, முழங்கால் மடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அமர்ந்த ஜெபத்தில் ஆண்டவர் எந்த ஜெபம் செய்தாலும் முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார், நம்முடைய திரியங்களை ஆராய்கிறதுனால நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்கிறார், பதில் அளிக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், உங்கள் கண்ணீரை கண்டேன், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், உடனே என்ன செய்கிறாரு,
பதில் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அபிமெலேக்குக்கு விடுதலை கொடுத்தாரு. யோபு ஜெபிக்கும் பொழுது அவருடைய நண்பர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்போ நீங்களும் நானும் கூட ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கும்னு சொன்னால், நம்முடைய ஜெப ஜீவியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சமாதானம் என்ன செய்யுமா? இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஜெபம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரம் செலவழித்து ஜெபித்து மற்றவர்களுக்காக நீங்கள் மன்றாடுவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கீங்களோ அவங்க குடும்பங்களையும் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம் தேவன். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தேவன் அவர் என்ன செஞ்சாங்க சொன்னால், எந்த நோக்கத்தோடு போனாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். ஏன்னு சொன்னால் முழு மனதோட அவர் செய்த வேலைகள் இல்லைன்னது அவர் கொடுத்த வேலையை என்ன செஞ்சாரா? ரொம்ப நேர்மையாக செய்யணும்னு நினச்சி போனதுனால. அதுக்குள்ள ஒருவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அலுவல்கள் மத்தியிலும் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஜெபத்தோடு செய்வீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து எப்படி எலியேசருக்கு வெற்றியை கொடுத்தாரோ, எப்படி எலியேசரின் ஆசையை நிறைவேற்றினாரோ, எப்படி அவங்களுடைய எஜமானுக்கு நல்ல ஒரு துணையை கொடுத்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள், நீங்கள் ஆசைப்படுற காரியம் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லவருடைய கரத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அவருடைய கரத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களை தொடர்ந்து பிடித்து கொள்வதற்கு அவரை உங்களிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பற்றவர் செய்வோம். தேவன் பதில் தருகிறவர். நாங்கள் கேட்கிறதற்கு மேலாக எங்களை பாதுகாத்து எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அதற்காக உம்மை துதிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த அன்பான தெய்வத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம் என்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பரலோகத்தை விட்டு வந்து இந்த பூலோகத்திற்கு ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளை கூட உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய தயவு எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தணுமாய் கெஞ்சுகிறோம். சாத்தானின் எந்த பிடியிலும் நாங்கள் சிக்காதபடிக்கு இந்த அன்பில் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்து வேணுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.